க்ளோரி டு ஜீசஸ். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டும் மகிமை அடையட்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு சில கருத்துக்களை இன்று உங்கள் முன் கூறலாம் என கிறிஸ்துவுக்குள் விரும்புகிறேன். அன்பானவர்களே, இந்தியாவில் பல நாட்டிலிருந்து மிஷினரிகள் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்தார்கள். அவர்கள் வெறும் ஊழியம் மட்டும் செய்யவில்லை, இந்திய நாட்டினுடைய மக்களுக்காக கல்வியை இலவசமாக கொடுத்தார்கள். கல்விக்கூடங்களை இலவசமாக கட்டித்தந்தார்கள். பல மருத்துவமனைகளை இலவசமாக கட்டித்தந்தார்கள். மருத்துவத்தை இலவசமாக மக்களுக்கு கொடுத்தார்கள். அநேக குழந்தைகள் காப்பகத்தை உருவாக்கினார்கள். அநேக தொழுநோயாளிகளுக்கான மருத்துவமனையை இலவசமாக திறந்தார்கள். இலவசமாக அவர்களே நடத்தினார்கள். இதெல்லாம் இயேசுனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற அவர்கள் பெற்ற ரட்சிப்பை இந்த இந்தியாவும் பெற வேண்டும் என்ற ஒரு அர்ப்பணிப்போடு செய்தார்கள். அதெல்லாம் இன்றைக்கும் ஆண்டவருடைய கிருபையினால் வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதேபோல் கிறிஸ்துவை அறிந்த நாமும் ஏதாவது ஒரு நலப்பணியை சுவிசேஷத்திற்காக நாம் செய்ய வேண்டும். எந்த ஒரு லாப நோக்கத்தோடும் செய்யாமல் இலவசமாகவே இந்த இந்தியாவினுடைய மக்களுக்காக நாம் செய்ய வேண்டும். ஒன்றில் நாம் ஒரு கல்வி நிறுவனத்தை நடத்தலாம். பிள்ளைகளிடம் எந்த ஒரு கட்டணத்தை வசூலிக்காமல் இலவசமாக பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்கலாம். முடிந்தளவு ஆசிரியர்களுக்கும் நாமே ஊதியத்தை கொடுக்குவதற்கு நாம் முயற்சி பண்ண வேண்டும். முழுக்க இலவச கல்வியாக அமைய வேண்டும். சுவிசேஷ அதன் மூலம் அறிவிக்கப்பட வேண்டும். அல்லது ஒரு மருத்துவமனையை இலவசமாக நீங்கள் நடத்தலாம். எந்த ஒரு கட்டணத்தையும் நோயாளிகளிடம் வாங்காமல் இலவசமாக நாம் அவர்களுக்கு மருத்துவத்தை வழங்கலாம். அதுவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக தான் செய்ய வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் அறிவிக்கப்படவே தான் அதை செய்ய வேண்டும். அல்லது ஒரு காப்பகத்தை, குழந்தைகள் காப்பகத்தை நடத்தலாம். இலவசமாக எந்த கட்டணமும் யாரிடமும் வசூலிக்காமல் குழந்தைகள் காப்பகத்தை நடத்தலாம். அல்லது ஏதாவது ஒரு நலத்திட்டத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்திற்கு உறுதுணையாக இருக்கும்படி நீங்கள் செய்யலாம். ஆனால் எந்த விதத்திலும் யாரிடமும் பணம் வசூலிக்கக்கூடாது. நான் ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், மிஷினரிஸ் எல்லாமே இந்தியாவில் வந்து தங்களுக்கென்று எதையும் அவர்கள் உருவாக்கவில்லை. எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக, இந்திய நாட்டின் மக்களுக்காகவே உருவாக்கினார்கள். அதேபோல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்த நாமும் நம்முடைய வாழ்நாளில் ஏதாவது ஒரு நல்ல திட்டத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் வளரும்படியாகவும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைக்காகவும் செய்வோம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.